நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நாத்தாண்டிய தம்மிசர தேசிய பாடசாலையின் அதிபருக்கு கிடைத்த இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பாடசாலை முன்னர் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக நாத்தாண்டிய மாரவில பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அரச வளங்கள் மற்றும் விவசாய அபிவிருத்தி அமைச்சர் தயஸ்ரீ சிசேரா சம்பவ இடத்துக்கு விரைந்து இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அதனை சுமூகமாக தீர்த்து வைத்தார். தம்புளி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள கடை தொகுதி ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. அதிகாலை 12:30 அளவில் தீ பரவியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். ஆயினும் புடவை, பிளாஸ்டிக் பொருட்கள், மரக்கறி மற்றும் பல வகைகள் விற்பனை நிலையங்கள் அடங்கியுள்ள கடை தொகுதி தீயினால் சேதமடைந்துள்ளது. தம்புளை நகரசபை தீயணைப்பு சேவை பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ பரவியமைக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை. பூண்டுலோயா பகுதியில் நீர்நிலையில் மூழ்கி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் நீர்நிலையில் பூ பறிப்பதற்காக சென்று 3 மாணவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தரம் 11 கல்வி பயிலும் 16 வயதான மாணவர் ஒருவரே நீரில் மூழ்கியுள்ளார். மாணவனின் சடலம் மல்தனிய கிராமிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வறட்சி நிலவுகின்ற போதிலும் நீர்வற்றாத கிணறு ஒன்று புத்தளத்தில் பதிவாகியுள்ளது. 500 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கிணறு வண்ணாத்துவில்லு மயிலங்குளம் பகுதியில் உள்ளது. வறட்சி நிலவும் காலப்பகுதியிலும் இந்த கிணற்றில் நீர் வற்றாமல் காணப்படுவதனால் சுற்றியுள்ள சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த கிணற்றில் குடிநீரை பெற்றுக் கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கிணறானது 30 அடி ஆழம் கொண்டதாகும். வெலிக்கடை மேகசின் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைகளின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக விசேட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். விசேட ஆணையாளராக புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலைகளின் அத்தியட்சர்களுக்கு மேலாக விசேட ஆணையாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். வெலிக்கடை மேகசின் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைகளின் அத்தியட்சர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்கள உயர் அதிகாரி குறிப்பிட்டார்.